ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குங்க. கண்டிப்பாக உலகில் தலை சிறந்த அணி இந்தியா தான். உண்மையாக ரோஹித் சர்மா, விராட் கோலி உலகில் தலை சிறந்த பேட்ஸ்மேனுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது ஓடிஐ தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணி கேப்டன் மிச்சல் மார்ஷ் பார்த்தீங்கன்னா தோல்வி குறித்து ஓப்பனாக பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. இந்திய அணி வெற்றி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்திய அணி பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு சேசிங்க. 236 ரன்னு ஒரே விக்கெட் இழப்பில் ரோஹித் கோலியை நின்று முடிச்சிட்டாங்க. தோல்விக்கு அப்புறம் மாஷ் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்திய அணிக்கிட்ட நாங்கள் விளையாடும் போது ஒரு அச்சமாக தாங்க விளையாடும். இந்திய அணி ஒரு பெரிய அணி. உண்மையாக உலகில் தலை சிறந்த அணியை நான் இந்தியா பார்ப்பேன். சாம்பியன் ட்ராஃபியில் ரீசெண்ட் டைமில் விளையாடிருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த 3வது வெற்றி பெற்றது நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இருந்தாலும் இந்திய அணிக்கிட்ட எதிராக நாங்கள் விளையாடும் போது ஒவ்வொரு கவனத்தையும் செலுத்தி விளையாடுவோம். இந்த சீரீஸ் நாங்கள் வின் பண்ணியிருந்தாலும் 3வது போட்டி நாங்கள் தோற்றது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அடுத்து நாங்கள் T20 நோக்கி போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக T20யில் இந்திய அணி நாங்கள் வீழ்த்துவோம். உலகில் தலை சிறந்த அணியாக நான் இந்தியாவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சல் மார்ஷ் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இந்திய அணி ஒரு நான் சீரீஸ் வெற்றி பெற்றிருந்தாலும் ஒரு ஆணவம் இல்லாமல் நார்மலாக பேசியிருக்காப்புல. கரெக்டுங்க, இந்திய அணி செமையான ஒரு வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொல்லாங்க. ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்தி எப்படி ஒரு போடா அப்படின்னு சொல்லிட்டு அடித்த மாதிரி இருக்குங்க. 236 ரன் வெறும் ஒரே விக்கெட் இழப்பில் அடித்து முடிச்சிருக்கார் கோலியும் ரோஹித் சர்மாவும். கண்டிப்பாக இந்திய அணிக்கு ஒரு பெரிய வின்னுன்னு சொல்லாங்க. ரோஹித் சர்மா 100ங்க. கண்டிப்பாக அவரோட ஹிட்டிங், அவரோட ஃபார்ம் மேலே ரொம்ப கேள்விக்குறி இருந்துச்சுங்க. என்ன ரோஹித் சர்மா விளையாடுறாரு, அவருக்குலாம் என்ன இந்திய அணியில் வாய்ப்பு தெரியும், கேப்டனை தூக்குறாங்க, அப்படி இப்படி பண்ணாங்க. பட் கோலியும் ரோஹித்தும் நாங்கள் தான்டா இந்தியா டீம்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காங்க. பார்க்கலாங்க, இதே ஃபார்மோட 2027 வரப்போகிற ஓடிஐ வேர்ல்டு கப்பை இந்திய அணி விளையாட போதான்னு சொல்லிட்டு விராட் கோலி ரோஹித் சர்மா விளையாட போகிறாங்களா சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாங்க. ஏன்னா இந்திய அணி செம்மையாக செட்டாக இருக்குங்க. பேட்டிங் சூப்பராக இருக்குது. இன்னும் போலிங் பார்த்தீங்கன்னா பும்ரா இல்லை, நிறைய முக்கிய வருண் சக்கரவர்த்திலாம் இறக்கலை. அவங்களாம் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். பார்க்கலாங்க மேலும் இந்திய அணி எந்த மாதிரி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓடிஐ சீரீஸ் என்ன தான் நம்ம தோற்றுந்தாலும் ஆறுதல் வெற்றியாச்சு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா T20 வரப்போது. இன்னும் 2 நாளுங்க. 29ஆம் தேதி T20 முதல் T20 சூரியகுமார் தலைமையிலான அணி இறங்க போகிறாங்க. அதுக்கான வெயிட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்திய அணி ஒரு ஆறுதல் வெற்றி பெற்றிருக்காங்க. அது குறித்து உங்களோட கருத்து என்ன? இந்திய அணி வெற்றி குறித்து உங்களோட கருத்தும். ரோஹித் சர்மா, விராட் கோலி கண்டிப்பாக 2027 வரப்போகிற வேர்ல்டு கப் 50 ஓவர் வேர்ல்டு கப்பில் விளையாடக்கூடாது. அவங்களோட கருத்துக்கள் மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் விராட் கோலி, ரோஹித் சர்மா விளையாடணுமா வேணாவா? ரோஹித் சர்மாவோட செஞ்சுரி குறித்து உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.